வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சில சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வாழைப்பழம் நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு அதிகமாக புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. எவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு முட்டை இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த முட்டையை மாவோடு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். முதல்ல 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மாவு கலந்ததுக்கப்புறமா ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்த்து கலந்துக்கணும். இது பச்சரிசி மாவு. அப்படி இல்லை மாவு ரொம்ப இருகலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பால் சேர்த்து கொஞ்சம் கலந்திங்கன்னா சரியான இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு இட்லி தட்டில் அடியில் நெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயுமே தேங்காய் துருவல் முதல்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவையான அளவு மாவு நம்ம கலந்து எடுத்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மேலே ஒன்று போல் இருக்கிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போது இந்த தட்டிலேருந்து எடுக்க வேண்டாம். ஓரளவு ஆறினதுக்கப்புறமா தட்டிலேருந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அது பொரிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வரணும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெயிலே செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் சேர்த்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம திருப்பி விடலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட நல்லா செவந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.